வீட்டுப்பாவனை பிரிவில் 0 முதல் 180 அலகுகள் வரை மின்சார கட்டண அதிகரிப்பு எதுவும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. இருப்பினும் 181 அலகுகளுக்கு மேல் 210 அலகுகளை பயன்படுத்தும் மின்பாவனையாளர் ஒருவரின் இதுவரையிலான 9,570 ரூபாய் கட்டணம் 11,330 ரூபாய் வரை 1,760 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 240 அலைகளை பயன்படுத்துபவர் ஒருவரின் இதுவரையிலான 12,120 ரூபாய் மின்சார பட்டியல் 2,210 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய கட்டணம் 14,330 ரூபாவாகும். வீட்டுப்பாவனை பிரிவில் 270 அலைகளை பயன்படுத்துபவர்களின் மின்சார கட்டணம் 2,660 ரூபாவினாலும் 300 அலைகளை பயன்படுத்தும் மின்பாவனையாளர் ஒருவரின் மின்சார பட்டியல் 3,110 ரூபாவினாலும் அதிகரிக்கின்றது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்காக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் முன்னதாக முன்வைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட முன்கணிப்பை விட மின் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது என்பதை நாம் அறிவோம். அதனாலே இந்த மின்சார கட்டணத்தை மீண்டும் ஒருமுறை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக கூறினால் டீசலுக்காக முன்னதாக 417 மில்லியன் என முன்கணிப்பு செய்யப்பட்டது. அது 6,257 மில்லியன் வரை அதிகரித்துள்ளது. அதேபோன்று நீர் மின்சாரத்திலிருந்து நாம் எதிர்பார்த்த அளவு, குறிப்பாக மழை வீழ்ச்சி கிடைக்காமையினால் அதிலிருந்து கிடைக்கும் மின் உற்பத்தி ஓரளவு குறையும் என்று எதிர்பார்க்கின்றோம். மேலும் நெப்தாவுக்காக முன்னதாக நாம் 8,647 மில்லியன் என்று மதிப்பீடு செய்திருந்தோம். ஆனால் அது 11,686 மில்லியனாக அதிகரித்துள்ளது. இவ்வாறு பல்வேறு வகைகளில் மின் உற்பத்தி மூலங்களின் செலவு அதிகரித்திருப்பதன் காரணமாக முன்னதாக மதிப்பீடு செய்யப்பட்ட 77,432 மில்லியனுக்கு பதிலாக இப்போது இந்த காலாண்டுக்காக 1,04,449 மில்லியனாக அதிகரித்துள்ளது. மொத்தமாக பார்த்தால் இந்த அதிகரிப்பு 27,016 மில்லியன் ஆகும். இதனாலேயே மின்சக்தி அமைச்சு என்ற ரீதியில் 18% அதிகரிப்பை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோர வேண்டியிருந்தது. இலங்கையின் மொத்த மின் பாவனர்களின் எண்ணிக்கை 79,13,820 ஆகும். இவர்களில் வீட்டு மின்பாவனர்களின் எண்ணிக்கை 67,51,133 ஆகும். இவர்களில் 180 அலைகளுக்கு குறைவாக பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 64,29,757 ஆகும். இந்த 180 அலைகளுக்கு குறைவாக பயன்படுத்தும் வீட்டு பாவனர்களுக்கு இந்த மின்சார கட்டண அதிகரிப்பினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவர்களின் மின்சார கட்டணத்தில் அதிகரிப்பு ஏற்படாது. அதேபோன்று மத வழிபாட்டு தலங்களுக்கான மின் இணைப்புகள் 49,906 உள்ளதாக நாம் அறிந்துள்ளோம். இந்த வழிபாட்டு தலங்களில் 180 அலைகளுக்கு குறைவாக பயன்படுத்தும் 38,556 தளங்களுக்கு, அதாவது அவர்களில் 78.5% இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு பாதிக்காது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மின் பாவனர்கள் 7.29% மாத்திரமே இந்த மின்சார கட்டண அதிகரிப்பினால் பாதிப்பு ஏற்படும். நிலக்கரியின் தரம் குறித்த பிரச்சனை எழுந்தமையினால் அந்த தர பிரச்சனையால் ஏற்பட்ட நிதி இழப்பு இந்த மின்சார கட்டண அதிகரிப்புடன் சேர்க்கப்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டது. நிச்சயமாக நிலக்கரியின் தரம் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையின் நிதி பாதிப்பு இந்த மின்சார கட்டண அதிகரிப்பில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதனை ஈடு செய்வதற்கு அந்த விலைமை நடைமுறைக்குள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலிருந்து அறவிட ஏற்பாடுகள் உள்ளன. அதற்கமைய நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். අය කර ගැනීම සඳහා විධිවිධාන ප්‍රතිපාදන තියෙනවා. අපි ඒ අනුව කටයුතු කරමින් ඉන්නවා.